ஓம் சாந்தி. 9/12/2024 சாக்கார முரளி. இன்று சிவ பகவான் கூறுகிறார், இனிமையான குழந்தைகளே, விநாசத்திற்கு முன்பாகவே அனைவருக்கும் தந்தையின் அறிமுகத்தை கொடுக்க வேண்டும். தாரணை செய்து மற்றவர்களுக்கும் புரிய வையுங்கள். அப்போது உயர்ந்த பதவி கிடைக்க முடியும். கேள்வி: ராஜயோகி மாணவர்களுக்கு தந்தையின் டைரக்ஷன் என்ன? பதில்: ஒரு தந்தையினுடையவராக ஆகிவிட்ட பிறகு மற்றவர் மீது மனதை ஈடுபடுத்தக்கூடாது என்பது உங்களுக்கான டைரக்ஷன் ஆகும். உறுதிமொழி எடுத்த பிறகு தூய்மையற்றவராக ஆகக்கூடாது. தந்தை மற்றும் ஆசிரியரின் நினைவு தானாகவே நிரந்தரமாக இருந்து கொண்டிருக்கும் அளவிற்கு சம்பூர்ணமாக தூய்மையானவராக ஆகிவிடுங்கள். ஒரு தந்தையிடம் மட்டும் அன்பு வையுங்கள், அவரையே நினைவு செய்யுங்கள். அப்போது உங்களுக்கு அதிக சக்தி கிடைத்து கொண்டே இருக்கும். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை அமர்ந்து புரிய வைக்கிறார். எப்போது இந்த ஷரீரத்தில் இருக்கிறாரோ அப்போது புரிய வைக்கிறார். நேரில் வந்துதான் புரிய வைக்கப்படுகிறது. நீங்கள் இங்கே நேரடியாக கேட்பதற்காக வருகிறீர்கள். எல்லையற்ற தந்தை ஆத்மாக்களுக்கு சொல்கிறார், ஆத்மாதான் கேட்கிறது. இந்த ஷரீரத்தின் மூலமாக அனைத்தும் ஆத்மாதான் செய்கிறது. ஆகையால் முதலில் தன்னை ஆத்மா என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஆத்மாக்கள் பரமாத்மாவை வெகு காலமாக பிரிந்திருந்தனர் என்ற பாடல் இருக்கிறது. அனைவரையும் விட முதலில் யார் தந்தையிடமிருந்து பிரிந்து நடிப்பதற்காக வருகிறார்கள்? எவ்வளவு காலம் நீங்கள் தந்தையை பிரிந்திருந்தீர்கள் என்று உங்களிடம் கேட்பார்கள். அப்போது நீங்கள் 5000 வருடங்கள் என்று சொல்வீர்கள். முழு கணக்கும் இருக்கிறதல்லவா? எப்படி வரிசை கிரமமாக வருகிறார்கள் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு தெரியும். இப்போது உங்கள் அனைவருடைய பேட்டரியையும் சார்ஜ் செய்வதற்காக மேலிருந்து தந்தையும் கீழே வந்துவிட்டார். இப்போது தந்தையை நினைவு செய்ய வேண்டும். இந்த ரதத்தின் மூலமாக தந்தை நமக்கு அனைத்து ரகசியங்களையும் புரிய வைக்கிறார் என்பதை நீங்கள் அறிவீர்கள். படைப்பவர் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையின் ரகசியத்தை புரிய வைத்திருக்கிறார். இது எவ்வளவு சூட்ச்மமாக இருக்கிறது! இந்த மனித சிருஷ்டி மரத்தின் விதை ரூபம் தந்தைதான். அவசியம் அவர் இங்கே வருகிறார். புது உலகத்தை ஸ்தாபனை செய்வது அவருடைய வேலையாகும். ஆகையால அவர் இங்கதான் வரணும் அப்படின்றார். அங்கிருந்து கொண்டே ஸ்தாபனை செய்கிறார் என்று அப்படி இல்லை. ஞானம் ஒரே ஒரு முறை சங்கம யுகத்தில் கிடைக்கிறது. உங்களுடைய இந்த வகுப்பு ஒரே ஒரு முறைதான் நடக்கிறது. இந்த விஷயங்களை நல்ல விதமாக புரிந்து கொண்டு பிறருக்கும் புரிய வைக்க வேண்டும். பதவியின் ஆதாரம் சேவை செய்வதில்தான் இருக்கிறது. முயற்சி செய்து இப்போது புதிய உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்பதை நீங்கள் அறிவீர்கள். தாரணை செய்து பிறகு மற்றவர்களுக்கு புரிய வைக்க வேண்டும். விநாசத்திற்கு முன்பாகவே அனைவருக்கும் தந்தையின் அறிமுகம் கொடுக்க வேண்டும் மற்றும் படைப்பின் முதல் இடைக்கடையின் அறிமுகத்தையும் கொடுக்க வேண்டும். எதுவரை தந்தை படிப்பித்துக் கொண்டிருப்பாரோ அதுவரை அவசியம் நினைவு செய்ய வேண்டும். உங்களுக்கு முக்தி, ஜீவன் முக்தி இரண்டும் கிடைக்கிறது. முக்தியும் கண்டிப்பாக கிடைக்கிறது. கொஞ்ச சமயத்திற்கு வீட்டில் சென்று இருப்பீர்கள். இங்கேயோ ஷரீரத்துடன் நடிப்பை நடிக்க வேண்டி இருக்கிறது. கடைசியில் அனைத்து நடிகர்களும் வந்து விடுவார்கள். அதாவது பரந்தாமத்திலிருந்து எல்லா ஆத்மாக்களும் கீழே பூமிக்கு வந்துருவாங்க. எப்போது நாடகம் முடிவடைகிறதோ அப்போது அனைத்து நடிகர்களும் மேடைக்கு வந்து விடுவார்கள்.
இப்போதும் கூட அனைத்து நடிகர்களும் மேடையில் வந்து கூடியிருக்கிறார்கள். எவ்வளவு கோரமான பிரச்சனைகள், எவ்வளவு அசாந்தி இருக்கிறது. எனவே இப்போது எப்படி தந்தையிடம் சிருஷ்டி சக்கரத்தின் ஞானம் இருக்கிறதோ அதேபோல் குழந்தைகளிடமும் இருக்கிறது. நாம் இப்போது சங்கம யுகத்தில் நின்று கொண்டிருக்கிறோம். நாம் சிவாலயத்திற்கு செல்லக்கூடியவர்கள் என்பதை நீங்கள் புரிந்திருக்கிறீர்கள். இப்போது இதோ போயே சேர்ந்துவிட்டோம். நாம் சென்று சிவாலயத்தின் எஜமானர் ஆகப் போகிறோம். உங்களுடைய குறிக்கோளே இதுதான். இது மிகவும் மகிழ்ச்சியான விளையாட்டு என்பதை குழந்தைகள் அறிந்திருக்கிறீர்கள். விளையாட்டு எப்போதும் மகிழ்ச்சியாகவே இருக்கும். சுகமும் இருக்கும், துக்கமும் இருக்கும். இந்த எல்லையற்ற விளையாட்டை பற்றி குழந்தைகளாகிய நீங்கள் அறிந்திருக்கிறீர்கள். எனவே இதில் அழுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. தந்தை கூறுகிறார், குழந்தைகளே, நீங்கள் ஒரு தந்தையை மட்டும் நினைவு செய்யுங்கள், அன்பு பாராட்டுங்கள். நினைவின் மூலம் நிறைய பவர் கிடைக்கிறது. தந்தை சர்வசக்திவான் ஆவார். தந்தையிடமிருந்துதான் உங்களுக்கு இவ்வளவு சக்தி கிடைக்கிறது. நீங்கள் எவ்வளவு பலவானாக ஆகிறீர்கள். உங்களுடைய ராஜ்யத்தை யாரும் வெற்றி கொள்ள முடியாது. ராவண ராஜ்யமே முடிந்துவிடும். துக்கம் கொடுப்பவர்கள் யாரும் இருக்கவே மாட்டார்கள். அதற்கு சுகதாமம் என்று சொல்லப்படுகிறது. இங்கு விலங்குகள் கூட துக்கம் அடைகின்றது. அங்கேயோ விலங்குகள் கூட தங்களுக்குள் அன்பாக இருக்கும். இங்கேயோ அன்பே இல்லை. நீங்கள் இப்போது எதிரில் அமர்ந்திருக்கிறீர்கள். என்ன செய்கிறீர்கள்? பாபாவை இந்த புருவ மத்தியில் பார்க்கிறீர்கள். பிறகு பாபா உங்களுடைய புருவ மத்தியை பார்க்கிறார். சரி, யாருக்குள் நான் பிரவேசம் செய்கிறேனோ அவரை பார்க்க முடியுமா? அவரோ பக்கத்தில் அமர்ந்திருக்கிறார். இது மிகவும் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயமாக இருக்கிறது. பக்தி மார்க்கத்தில் கண்களை மூடிக்கொண்டு அமர்ந்து கேட்கிறார்கள். படிப்பை அப்படி படிப்பார்களா என்ன? ஆசிரியரை பார்க்க வேண்டும் அல்லவா? ஆகல கண்ணை மூடிட்டு உட்காரக்கூடாது அப்படின்றார். சிவபாபா தந்தையாகவும் இருக்கிறார், ஆசிரியராகவும் இருக்கிறார் என்றால் முன்னால் பார்க்க வேண்டும். இங்கே உங்களுக்கு நிறைய வருமானம் இருக்கிறது. வருமானம் ஈட்டும் போது ஒருபோதும் கொட்டாவி வருவதில்லை. பணம் கிடைக்கிறதல்லவா, எனவே குஷி ஏற்படுகிறது. கொட்டாவி என்பது துக்கத்தின் அடையாளமாகும். நோய் வந்தாலோ அல்லது திவாலாகிவிட்டாலோ கொட்டாவி கொண்டே இருக்கும். பணம் கிடைத்து கொண்டே இருந்தால் ஒருபோதும் கொட்டாவி வராது. பாபா கூறுகிறார், கண்காட்சி போன்ற இடங்களில் குறிப்பாக பெண்களுக்காக என்று ஒரு நாள் வைத்தால் நிறைய பேர் வருவார்கள். முக்காட்டுக்குள் இருப்பவர்களும் வருவார்கள். அந்த காலத்துல எல்லாம் பெண்கள் முக்காட்டுக்குள்ள இருப்பாங்க இல்லையா? இப்போ மாதிரி எல்லாம் வந்து பார்க்கறது வைக்கிறது எல்லாம் செய்ய மாட்டாங்க. பொது இடங்களுக்கெல்லாம் வர மாட்டாங்க. அதுக்காக பாபா லேடிஸ் ஸ்பெஷல் அப்படின்னு ஒரு டைம் வைங்க, ஒரு நாள் வைங்க. அப்போ அந்த முக்காட்டுக்குள்ள இருக்கக்கூடிய பெண்கள் எல்லாம் வந்து பார்த்துட்டு போவாங்க அப்படின்றார். 1980ல மார்வாடிஸ்க்காக ஒரு ப்ரோக்ராம் பண்ணோம். ஷீலுபைன் வந்திருந்தாங்க மவுண்ட் அபுல இருந்து. அப்போ அவங்க ஸ்பெஷல் ரிக்வெஸ்ட் பண்ணாங்க, லேடிஸ்க்காக தனியா எடுங்க, நாங்க ஜென்ஸோடு உட்கார்ந்தெல்லாம் கேட்கக்கூடாது அப்படின்னு. ஆனா இப்போ எல்லாரும் வந்து உட்கார்றாங்க, கேட்குறாங்க. ஒரு காலத்துல அந்த மாதிரி இருந்தது. ஆகையில பாபா அவங்க எல்லாம் வரணும்னா அவங்களுக்கு ஒரு தனி நாளோ தனி டைமோ ஒதுக்குங்க அப்படின்றார். சத்தியுகத்தில் முக்காடு ஆகியவை இருப்பதில்லை. இது இல்லற மார்க்கத்திற்கான ஞானம் அல்லவா? நல்லது. இனிமையிலும் இனிமையான காணாமல் போய் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு மாத் பிதா பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம்.
ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம். கடைபிடிக்க வேண்டிய முக்கியமான சாராம்சம். முதல் பாயிண்ட், இந்த விளையாட்டு மிகவும் மகிழ்ச்சியானதாக உருவாக்கப்பட்டிருக்கிறது. இதில் சுகம் மற்றும் துக்கத்தின் நடிப்பு ஃபிக்ஸ் ஆகி இருக்கிறது. ஆகையால் இதில் அழுவதற்கான விஷயம் எதுவும் இல்லை. ஏற்கனவே உருவாக்கப்பட்ட நாடகம் என்பது புத்தியில் இருக்கிறது. நடந்து முடிந்ததை நினைத்து கவலைப்படக்கூடாது. 2வது பாயிண்ட், இது சாதாரண வகுப்பல்ல. இதில் கண்களை மூடிக்கொண்டு அமரக்கூடாது. எதிரில் ஆசிரியரை பார்க்க வேண்டும். கொட்டாவி ஆகியவை விடக்கூடாது. கொட்டாவி துக்கத்தின் அடையாளமாகும். வரதானம். திருப்தியின் 3 சான்றிதழ்களை பெற்று தன்னுடைய யோகி வாழ்க்கையின் பிரபாவத்தை ஏற்படுத்தக்கூடிய சகஜ யோகி ஆகுங்கள். திருப்தி என்பது யோகி வாழ்க்கையின் விசேஷ லட்சியமாகும். யார் சதா தானும் திருப்தியாக இருந்து அனைவரையும் திருப்திப்படுத்துகிறாரோ அவருடைய யோகி வாழ்க்கையின் பிரபாவம் மற்றவர்கள் மீது தானாகவே ஏற்படும். எப்படி அறிவியல் சாதனங்கள் வாயுமண்டலத்தின் மீது பிரபாவத்தை ஏற்படுத்துகிறதோ அதேபோல் சகஜ யோகியின் வாழ்க்கையும் கூட பிரபாவத்தை ஏற்படுத்தும். அதாவது யோகி வாழ்க்கைக்கான சர்டிஃபிகேட்ஸ் இது. இந்த 3 சர்டிஃபிகேட்ஸ் இருந்ததுன்னா நீங்கள் யோகி வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கீங்கன்னு அர்த்தம். அல்லது இந்த 3 சர்டிஃபிகேட்ஸ் இருந்தால்தான் நல்ல யோகி வாழ்க்கை வாழ முடியும். ஸ்லோகன். சுயராஜ்யத்தின் திலகம், உலக நன்மைக்கான கிரீடம் மற்றும் ஸ்திதி என்ற ஆசனத்தில் அமர்ந்திருப்பவர்கள்தான் ராஜயோகி ஆவார்கள். இன்றைய அவ்வியக்த சமிகை. யார் உள்ளபூர்வமாக சேவை செய்கிறார்களோ அல்லது நினைக்கிறார்களோ அவர்களுக்கு உழைப்பு குறைவாகவும் திருப்தி அதிகமாகவும் இருக்கும். மேலும் யார் உள்ளத்தின் சிநேகத்தினால் நினைவு செய்வதில்லையோ வெறும் ஞானத்தின் ஆதாரத்தில் புத்தியின் மூலம் நினைவு செய்கிறார்களோ அல்லது சேவை செய்கிறார்களோ அவர்களுக்கு உழைப்பு அதிகமாக செய்ய வேண்டி இருக்கும், திருப்தி குறைவாக இருக்கும். வெற்றி கிடைத்தாலும் கூட மனதின் திருப்தி குறைவாக இருக்கும். நன்றாக என்னவோ நடந்தது, இருந்தாலும் என்று சொல்லிக்கொண்டே இருப்பார்கள். மேலும் உள்ளத்திலிருந்து செய்பவர்கள் திருப்தியின் பாடலை பாடிக்கொண்டே இருப்பார்கள். ஓம் சாந்தி. கிடைத்ததே எனது பாக்கியமே, பாபா உன் அன்பு கிடைத்ததே. கடலே கடலே உன்னிடம் கடலே கடலே உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே. புதிய வாழ்வு மலர்ந்ததே.
கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் கடலே கடலே உன்னிடம் உன்னிடம் ஒரு துளி அடைந்ததே புதிய வாழ்வு மலர்ந்ததே ஆஹா எனது பாகமே பாபா உன் அன்பு கிடைத்ததே